அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அதான் பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தார், கண்டச்சனியாக இருந்தார். அதை சில பேர் கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு அவர் 8ஆம் இடத்துக்கு வர்றார், அஷ்டம சனியாக வந்திருக்கார். இங்கே சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அவர் பயிற்சி ஆகிறாரு. நைட்டு சுமார் ஒரு 9:43 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். அங்கே 8ஆம் இடத்துல அங்கே எவ்வளோ நாள் இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு 26 மாதங்கள் அவர் இருக்கார். 2027 மார்ச் வரைக்கும் அங்கே தான் இருக்கார். அங்கே தான் ஒரு வக்கரமாகிறார், வக்கர நிவர்த்தி ஆக போகிறார். அங்க நம்ம உங்க ராசிக்கு 8ஆம் இடம் மீன ராசிக்கு வர்றார். ஆக கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் அங்க மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணுவார். பூரட்டாதி அப்படின்னா குரு, உத்திரட்டாதி அப்படின்னா சனி, ரேவதி அப்படின்னா புதன். இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி அவருக்கும் பார்வை உண்டு. அந்த பார்வையின் அடிப்படையில பார்க்கிற போது அவர் ஒரு பக்கம் உங்களுக்கு அஷ்டம சரியாக இருந்தாலும் பார்வையின் பலன் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிற, உங்களுடைய சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிற, உங்க சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிற. ஆக ஒரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றது சுமாரான பலனாக இருந்தால் கூட அவருடைய பார்வை பலன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. கடந்த காலங்கள்ல உங்களுக்கு கண்டச்சனியாக இருந்தார், இப்ப அஷ்டம சனியா இருக்கார். அஷ்டமம் 4 8ன்னு அர்த்தம். சிம்மராசில 8க்கு வந்துட்டாரு, நமக்கு வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையை பண்ணிடுவாரு அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா அவருடைய பார்வை பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. குறிப்பா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு பக்கம் 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம். பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளை தேடி வர்றது, இதெல்லாமே தான் 8ஆம் இடம். துன்பம், துயரம், வேதனை, அசிங்கங்கள், அவமானங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இதையெல்லாம் கொடுப்பதற்கு சனி பகவான் இருந்தால் கூட இதையெல்லாம் தாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா அதை காட்டிலும் நிறையவே உங்களுக்கு இருக்கு. ஆகையினால அஷ்டமம் அப்படின்னாலே 8 அப்படின்னாலே நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆக அவர் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு செய்வார் அப்படிங்கிறதான் நம்ம இப்ப பார்க்கிறோம். முதல்ல உங்களுடைய ராசிக்கு அவருடைய பார்வை 10ஆம் இடத்துல விழுகுது. ஆக 10ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஆக நான் பெரிய லெவல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஒரு தொழில் முனைவோர் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த காலங்கள்ல ஆரம்பிக்கலாம். எனக்கு அஷ்டம சனியா இருக்கு, நான் எப்படி ஆரம்பிக்கிறது? உங்க தனிப்பட்ட ஜாதகமா நல்லா இருந்தா தைரியமா ஆரம்பிங்க. ஏன்னா 8ல இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பார். யாரெல்லாம் கவர்மெண்டால காரியம் ஆகணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு காரியம் ஆகும். காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய லெவல்ல சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு, சூழ்நிலை இதெல்லாமே உருவாகும். உங்களுடைய சொசைட்டி, சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பெரிய லெவல்ல கூடும். இதெல்லாமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு 10ஆம் இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. அடுத்தபடியா இந்த காலங்களில் பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரம், பெரியவர்களுடைய தொடர்பு, இதெல்லாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. அடுத்து சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிற. 2ஆம் இடம் அப்படின்னாலே நீங்க லைஃப்ல கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், உங்க கையில இருக்கக்கூடிய பணம், வீட்டுல இருக்கக்கூடிய நகைகள், பேங்க் பேலன்ஸ், இதெல்லாமே தான் 2ஆம் இடம். வீட்டுல ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, பத்திரம் இருக்கு, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இது வரைக்கும் இதெல்லாம் வெளியில இருந்ததெல்லாம் உள்ள வந்துடும். உங்க கையில எப்பயுமே யாருடைய பணமாவது என்பது இருக்கும். ஆக அஷ்டம சனி இருக்கு, நம்மகிட்ட பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சனி உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்கோ அந்த சொத்துக்கள் இந்த காலத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்க முன்னோருடைய சொத்துக்கள் இல்லைன்னால் கூட கணவன் அல்லது மனைவியின் மூலமாக யாருக்காவது பணம் வர வேண்டியது இருக்குன்னா இந்த காலத்துல கண்டிப்பா சனி பகவான் கொடுப்பார். எங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்களும் இல்லை, கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாக வர வேண்டிய வருமானமும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும், ஒருவேளை உங்களுக்கு வில் அதாவது உயில் மூலமாக எதுவும் பணம் வர வேண்டியது இருந்தால் இது வர்றதுக்கான வாய்ப்பு சனி பகவான் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு கொடுப்பார். எங்களுக்கு உயிலும் இல்லை அதுக்கும் வழி இல்லைங்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளா பென்ஷன் பணம் வரலன்னா உங்களுக்கு இந்த காலத்துல வந்துடும். பிஎஃப் பணம் எதுவும் வராம இருந்தா அது வரும். இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராம இருந்தா அது வர்றதுக்கான வாய்ப்புகள். இது எல்லாமே ஏதாவது டிவிடெண்ட் பணம் ரொம்ப நாளா வராம இருக்குன்னா வரும். உங்களுடைய மாட்டி கொண்டக்கூடிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஆக 2ஆம் இடம் நீங்க கையில எப்பயுமே பணம் பொருள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். நல்லா சனி பகவான் அந்த வேலையும் உங்களுக்கு இந்த பயிற்சியில செய்யறதுக்கு இருக்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப நாளா நீங்க ஏதாவது டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு வருவார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப காலமா நம்ம குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அதை நடத்தி கொடுப்பார். குடும்பத்துல அது மட்டுமல்ல, நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு உருவாக்குவார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க பெரிய லெவல்ல உடல் உழைப்பு இல்லாம இந்த காலத்துல சம்பாத்தியம் பண்றதுக்கான வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். கடந்த காலங்கள்ல ரொம்ப நீங்க கண்டு சென்னையில ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அஷ்டம சனியில இதற்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லை. சனி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிற 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல பெரிய லெவல்ல உடல் உழைப்பு இருக்காது. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாமே சம்பாத்தியம் வரணும்னு நினைப்பீங்க, அதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த காலத்துல யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இருக்கும். நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, ஆன்லைன் பிசினஸ் பண்றது, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. பிட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. ரேஸ் லாட்ரிலேயும் சரி நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடைக்கும். பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி வேண்டாம், அதுல உங்களுக்கு ஃபேவரபிளா கிரகங்கள் இல்லை. இந்த காலகட்டங்கள்ல யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல கடன் இருக்கோ கண்டிப்பாக கடன் குறையும். அதுலயும் அஷ்டம சனி காலத்துல சனி பகவான் 10ஆம் பாரி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். கடன் குறைவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்குவார். ஆனா 8ல சனி இருக்கிறதுனால நீங்க ஏதோ ஒரு விதத்துல கடனை வச்சுங்க, அதான் ரொம்ப முக்கியம். கடந்த காலங்கள்ல உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தினார். இப்ப நோயினுடைய தன்மையை குறைப்பார். ரொம்ப நாளா கிரானிக்கான எனக்கு டிசீஸ் இருக்கு, நோய் இருக்கு, அந்த நோயில இருந்து ரொம்ப நாளா அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா நீங்க நோயில இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு புதுசா லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே நீங்க லவ் அஃபேர்ல இருக்கிறவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகிறீங்க, அது மேரேஜ்ல முடிந்து குடும்பம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கு. ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்கு. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு, டூர் இருக்கு, டிராவல் இருக்கு, இது அத்தனையும் சனி பகவான் செய்வார். ஆக அஷ்டம சனி இருக்கு, வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகள் இருக்கு நினைக்காதீங்க. மெயினா இந்த அஷ்டம சனி காலத்துல உங்களுடைய ப்ரொஃபஷன்ல, உங்களுடைய கரியர்ல, உங்களுடைய ஜாப்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில சிம்மராசியில நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். அவசரப்பட்டு நீங்க பார்க்க வேலையை விட்டுறாதீங்க. வேற நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஜாப்லயே நீங்க இருங்க. இந்த ஜாப்ல நீங்க ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்தால் கூட வேலையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பெருசா இந்த காலத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க. இன்க்ரிமெண்ட் ஏதாவது கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. இன்சென்டிவ் வரலைன்னா பெருசா பயப்பட வேண்டாம். இது எல்லாமே நமக்கு மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு கீழே இருக்கிற சீனியர் மேல ப்ரொமோஷன்ல போயிட்டாங்க, நமக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நம்ம அப்படின்னு நினைக்காதீங்க. பெரிய லெவல்ல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், அதுக்கான நமக்கு ஒரு ரெக்கக்னைஸ் கிடையாது அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. இந்த சனி பகவானுடைய பயிற்சியில சிம்மராசியில உங்களுக்கு வேலை போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. அதாவது லெஃப்ட் த சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கு, அல்லது நீங்க பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அல்லது நீங்க விஆர்எஸ்ல வர்றதுக்கோ அல்லது ஆட்டோமேட்டிக்கா ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு.
அதனால இது விஷயத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க முதல்லயே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டோ பிரைவேட்டோ ஒரு ஃபீட்டர் கன்சல்ல ஒர்க் பண்ணாலும் சரி, கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடா பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். அதனால நீங்க இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. நீங்க இந்த வேலைக்காக நான் அப்ராடுக்கு ட்ரை பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சைட் கிடைச்சா பாருங்க, இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அஷ்டம சரி காலத்துல வெளியூர் வெளிநாடு போறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. போனாலும் அங்கேயும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பேக் டு பெவிலியன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஏன்னா சனி பகவான் நம்முடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம்னாலே லோக்கல், உள்ளூர், உள்நாடுன்னு அர்த்தம். ஸோ நீங்க கம்பெனி மாறுறது, வேற கம்பெனிக்கு நீங்க இந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்காக ட்ரை பண்ணி பேப்பர் போடுறது, இதெல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த சனி பகவானுடைய பயிற்சியிலேயே உங்களுக்கு கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் கடனை மாத்திரம் கூட்டுங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பா உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. ஏன்னா 8ல இருக்கக்கூடிய சனி பகவான் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நல்ல பலன்களை செய்வதற்கு தயாரா இருக்காரு. ஆக நல்ல தெய்வ அனுகூலம், குறிப்பாக உங்க குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, இந்த காலத்துல நீங்க பைரவருடைய வழிபாடு தொடர்ச்சியா பண்ணிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பா எங்கெல்லாம் தன்வந்திரி பகவான் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல நீங்க நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும். இறையரெல்லாம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம். அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள். நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதான் இப்ப பார்க்குறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் 2025 மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு கிட்டத்தட்ட சுமார் 9:43 அவர் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு போறார். இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 7ஆம் இடத்துக்கு கண்டச்சனி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து உங்கள்கிட்ட வர்றாரு. இந்த சனி பகவான் அங்க மீன ராசியில இருக்கார். கிட்டத்தட்ட சுமார் 26 மாதங்கள். 2027 மார்ச் வரைக்கும் அவர் அங்கதான் இருக்கார். அங்கே அவர் வக்கரமாகிறார், வக்கர நிவர்த்தி ஆகிறார். அங்க பாத்தீங்கன்னா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் மீன ராசியில இருக்கு. ஆக சனி பகவான் இந்த கிட்டத்தட்ட 26 மாசத்துல இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக, குறிப்பாக புரட்டாதி அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதினா சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் வழியாக இந்த 26 மாதங்களுக்கு நமக்கு பலன் செய்ய போறார். கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை இருக்கு. சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்தபடியாக உங்க ராசியை பார்க்கிறார். அடுத்து உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதனால நமக்கு என்ன பலன்கள், சாதகமா பாதகமா அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் பார்வை 8ஆம் இடத்தை பார்த்தார், 12ஆம் இடத்தை பார்த்தார். அப்படி இருந்தாலே கடந்த காலங்கள்ல நோய், கடன் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை அத்தனையும் பண்ணிட்டு இருந்தாரு சனி பகவான். ஆக பிரச்சனை என்பதையே அந்த காலத்துல பெரிய லெவல்ல தான் நமக்கு இருந்தது. குறிப்பாக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், இது அத்தனையும் கொடுத்துட்டு இருந்தாரு சனி பகவான். இப்ப கண்டச்சனின்னு சொல்லக்கூடிய கண்டக சனியில இப்ப 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். பொதுவா 7ஆம் இடம் அப்படின்னாலே யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் வாழ்க்கையில திருமணம் நடக்காமல் இருந்தது, அல்லது லைஃப்ல எனக்கு திருமணமே வேண்டாம், மேரேஜே வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் முதல்ல திருமணத்தை நடத்தி கொடுப்பார். லைஃப்ல பேசிக்கலி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் சனி பகவான் ஏதோ ஒரு விதத்துல தடை பண்ணால் கூட எந்த சனி பகவான் தடை பண்றாரோ அவரை தான் நமக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார். அப்படி பார்க்கிற போது கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆயிட்டு இருந்துச்சோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் யாரெல்லாம் அஃபேர்ல லவ் அஃபேர்ல இருந்தீங்களோ உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த சனி பயிற்சியில கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க தாராளமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களே சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். ஏற்கனவே நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிஸ்னஸ் கடந்த காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சுமாரா இருந்துச்சு, இனிமேலாவது நல்லா இருக்குமா அப்படின்னா பரவாயில்லாம இருக்கும். உங்களுக்கு தொழில் இருந்துகிட்டே இருக்கும், தொழிலை விட்டு நீங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனாலும் தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எப்பவுமே 4ஆம் இடம் அப்படின்னாலே விட்டு விட்டு தொழில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு. ஆக நாங்க புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நார்மலா தான் பிஸ்னஸ் இருக்கும். அதுக்காக லாபம் இல்லாமல் இல்லை, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருந்தால் கூட ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு இருக்கும். அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றீங்களோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்க தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். அது மட்டுமல்ல, பிஸ்னஸ் மட்டுமல்ல, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களும் புதுசா பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா உங்களுடைய தொழிலை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் அந்த பிஸ்னஸ் பெரிய லெவல்ல உங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கும் தொழில் நல்லா இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் வரும். நீங்க ஃபர்தரா ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ஹையர் எஜுகேஷன் நீங்க பண்ணலாம். பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ, அப்பாவுடைய நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும். ஒரு லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். எல்லாத்துக்கும் மேல வேலையில யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றீங்களோ பண்ணுங்க. நாம் ஃபர்தரா மேல படிக்கணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், ஹையர் எஜுகேஷனுக்காக ட்ரை பண்றவங்களும் நான் முதலே சொன்ன மாதிரி தாராளமா ட்ரை பண்ணுங்க. இது அத்தனையும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல சனி பகவான் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கண்ட சனியாக இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால சனி பார்த்தாலே உங்களே அறியாத சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால இந்த காலத்துல மெயினா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் சுறுசுறுப்பு. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க, உடனே அப்பவே செய்யுங்க. அதுதான் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன, ஆம்பிஷன் என்ன, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்றது, இது மட்டும் சிந்தனை தான் உங்களுக்கு பிரதானமாக இருக்கணும். ஏன்னா சனி பார்க்கறதுனால நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு, எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எல்லாத்துலேயுமே ஒரு டைவர்ஷன் என்பது இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைவர்ஷன் இல்லாம லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்னவோ அதை கண்டிப்பா நீங்க பண்ணால் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியில நீங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு லாங் ஜேர்னி போவீங்க, நீண்ட தூரம் பிரயாணம் போறதுக்கான வாய்ப்பும் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஃபர்தரா நீங்க ஹையர் ஸ்டடி பண்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. நீங்க பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லயே, கரஸ்லயே, ஜூம்லயே நிறைய படிப்பீங்க. நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடம் நீங்க யாரெல்லாம் லைஃப்ல இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்களே இடம் வாங்குவீங்க, வீடு வாங்கணும்னு நினைச்சவங்க வீடு வாங்குவீங்க, வீடு கட்டணும்னு நினைச்சவங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, சனி பகவான் இந்த 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல
நீங்க யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், பட் சேல்ஸும் இருக்கும், ப்ராஃபிட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். உற்பத்தி மட்டுமல்ல, நீங்க மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். ஸோ நீங்க விவசாயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதும் இருக்கு. இந்த பயிற்சியில உங்களுடைய குழந்தைகள் இருந்தா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள், அவர்களுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இருக்கு. குடும்பத்துல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்காக நீங்க நிறைய பெரிய லெவல்ல எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணுவீங்க, செலவினங்கள் இருக்கு. இந்த காலத்துல உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு கன்னி ராசியில பொறுத்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ஜாப் பரவாயில்லாம இருக்கும். நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட்ல இருக்கேன், பிரைவேட் செக்டார்ல இருக்கேன், எனி அதர் ஃபீட்டர் கன்சல் ஒர்க் பண்றேன், என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு, என்னுடைய கரியர் எப்படி இருக்கு, என்னுடைய ஜாப் எப்படி இருக்கு, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. ஸோ நீங்க எந்த உயர்ந்த பதவியில இருந்தாலும் சரி, தாழ்ந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்க வேலையை நீங்க சாட்டிஸ்ஃபைடா பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப்னு அர்த்தம். ஸோ உங்க வேலையில நீங்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமும் பார்க்கலன்னா எதுவுமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. ஸோ ப்ரமோஷன் வரல இந்த காலகட்டங்களில் பெருசா ஒன்றும் நீங்க ஒரி பண்ணாதீங்க. இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ வரலையேன்னு பெருசா நினைக்காதீங்க. வேலை இருக்கா, ஜாப் இருக்கா, அதை மட்டும் பாருங்க. அந்த வேலையில பெரிய லெவல்ல குறை கண்டுபிடிக்காதீங்க. பெரிய லெவல்ல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க, நீங்க பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுவீங்க. இந்த காலத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய ஜாப்ல ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா பொறுமை நிதானமாக நீங்க இந்த காலத்துல இருங்க. ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மிக கவனமா இருங்க. உடம்புல இந்த காலத்துல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாயிரும் இந்த காலத்துல. அதனால சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க. யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, தைராய்டு இருக்கு, முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள்ல பிரச்சனை இருக்கு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்குங்கிறவங்களாம் ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாயிரும் இந்த காலகட்டங்கள்ல. ஸோ இந்த காலத்துல கன்னி ராசியில பிறந்த நீங்க இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல பெருமாள் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க. சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய பைரவரையும் சிவபெருமானுக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.